முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்பே டெல்லி சென்றிருந்தால் தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி நிதிகளை பெற்றிருக்கலாம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் டெல்லி பயணத்தை வரவேற்கிறோம் என்றும், அதே சமயம் இதனை ஒரு அரசியலாகத்தான் பார்க்க முடியும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி சிந்திக்கல. இப்ப ஆட்சி முடிய போகுது. இந்த ஆட்சி முடிகிற நேரத்தில் ஒரு அரசியல் ஸ்டண்டாக கூட தான் இருக்கலாம் இது. ஆனா நான் வரவேற்கிறேன். கடைசி நேரத்திலேயாவது போய் மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமாக நீங்க வந்திருக்கிறீங்களா என்பது ஒரு வரவேற்கத்தக்க. ஆனால் இதை 4 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா இன்னும் திட்டங்கள் அதிகமாக வந்திருக்கும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 2 மடங்கு இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். வடசென்னையை நாசமாக்கும் கொடுங்கையூர் குப்பை எரிவுலை திட்டத்தை தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டம் எளிய மக்கள் வாழும் பகுதியான கொடுங்கையூரில் மீண்டும் குப்பை கொட்டுவதை ஊக்குவிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மின்சாரம் தயாரிக்க எரிவுலையில் எரிக்கப்படும் ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளால் நச்சுத்தன்மை வாய்ந்த புகை வெளியேறி கொடும் நோய்கள் உருவாகும் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த திட்டத்திற்கு எதிராக வடசென்னை குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு முன்னெடுக்கும் போராட்டத்திற்கு முழு ஆதரவை தெரிவிப்பதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.